அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 7 பகுதி 6. எங்களது சம்பாஷணை ஒரு கட்டத்தில் லோக்கல் சமாச்சாரங்களில் தானாய் வழிக்கு விழுந்தது. டாக்டர் கிரிப்தை பற்றி பணிவாய் பேசினார் மிஸ் பர்டன். அவரது இரக்க சுபாவம் பற்றி ஒரு டாக்டராய் அவரது கூர்மை போன்றவை அவரை கவர்ந்திருந்தன. மிஸ்டர் சிமிங்டனும் புத்திசாலித்தனமான வக்கீலாக நடந்து கொண்டிருக்கிறார். வருமான வரியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை திரும்ப பெற அவர் மிஸ் பர்டனுக்கு உதவியிருக்கிறார். அவ்வுதவி மட்டும் கிடைக்காமல் போயிருந்தால் தனது பணத்தை திரும்ப பெறவும் ஒரு வழி இருப்பதே மிஸ் பர்டனுக்கு தெரியாமல் போயிருக்கும். அவர் தனது குழந்தைகளுடன் மிகுந்த பாசம் கொண்டவர் என்றார். தனது மனைவியுடன் அவர் கனிவோடே இருந்தார் என்று குறிப்பிடும்போது மிஸ் பர்டனுக்கு பற்றி கொண்டு விட்டது. பாவப்பட்ட ஜென்மம் அவர். நெஞ்சை உடைக்கும் துக்கம். அந்த பிஞ்சு குழந்தைங்க இப்ப அம்மா இல்லாம. அவ எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பொம்பளை கிடையாது. இதுல சமீப காலமா அவ உடம்பு வேற சரியில்லாம ஆகியிருந்தது. மூளையில புயல், அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கேஸ்களை பற்றி நான் பேப்பர்களில் படிச்சிருக்கேன். அவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலைகளை என்ன பண்றோம்னே தெரியாம ஆகிடுமா. அப்படித்தான் ஆகியிருக்கணும். என்ன செய்கிறோம்னே விளங்காத ஒரு நிலைக்கு அவ தள்ளப்பட்டிருக்கணும். இல்லைன்னா மிஸ்டர் சிமிங்டனையும் அந்த 2 குழந்தைகளையும் அவ நினைச்சு பார்க்காம போயிருப்பாளா? அந்த மொட்டை கடுதாசி அவங்கள பயங்கரமா உலுக்கியிருக்கணும் என்றாள் ஜோனா. மிஸ் பார்டனின் முகம் சிவந்தது. குரலில் கொஞ்சம் சகிப்புத்தன்மை குறைந்திருக்க பேசினார். அந்த சமாச்சாரங்கள்லாம் உட்கார்ந்து விவாதிக்க ஏற்றவை கிடையாது இல்லையா? கடிதங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கு, எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை பற்றியெல்லாம் பேசிப்பதே கிடையாது. அந்தரங்கமான கன்றாவிகள். அவற்றை ஜஸ்ட் ஒதுக்கி விடுவது தான் நல்லது. வெல், மிஸ் பார்டன் வேண்டுமென்றே அவற்றை ஒதுக்கிவிடக்கூடும். ஆனால் வேறு சிலரால் அப்படி செய்வது இயலாது. ஆயினும் நான் மரியாதையாக பேச்சை மாற்றினேன். நாங்கள் ஐமி கிரிப்த் பற்றி பேசலானோம். அற்புதம், நிச்சயமா, ஒண்டர்ஃபுல் என்றார் எமிலி பர்டன். அவர் சக்தியும் விஷயங்களை அழகா வழிநடத்தும் அவளுடைய தலைமை பண்பும் பிரமாதமானவை. அவ பெண்களுடனும் ரொம்ப நல்லா இருப்பா. எல்லா வகையிலையும் அவ பிராக்டிக்கல் மற்றும் நாட்டு நடப்புகளை விரல் நுனியில் வைத்திருக்கும் சாதுர்த்தியம் மிக்கவள். இந்த பகுதியை நிர்வகிச்சிட்டிருப்பதே அவதான்னு நான் சொல்வேன். அவ சகோதரனுக்கு அப்படி பணிவிடை செய்வா. சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நடுவுல இப்படி ஒரு அர்ப்பணிப்பை பார்ப்பதே அலாதிதான். தேவைக்கு அதிகமா இவங்க நடந்துப்பதா அவர் என்னைக்குமே உணர்ந்ததில்லையா கேட்டாள் ஜோனா. துணுக்குற்றவராய் ஜோனாவை முறைத்தார் மிஸ் பர்டன். அவருக்காக அநேக தியாகங்கள் பண்ணியிருக்க இவா என்றார் மரியாதை கலந்த சிறு வருத்தத்துடன். உடனே அப்பொழுது ஜோனாவின் கண்களில் ஓ எஸ் என்றொரு மின்னல் வெட்டியதை நான் கவனித்தேன். பேச்சு மிஸ்டர் பை பக்கம் போனது. மிஸ்டர் பை பற்றி சற்று தெளிவற்று இருந்தார் மிஸ் பர்டன். அவரை பற்றி எதை குறிப்பிட்டாலும் அதனை சந்தேகம் தோணிக்க 2 முறை பேசினார். ரொம்ப கனிவானவர். எஸ், ரொம்ப கனிவானவர். நல்ல வசதியானவர். தயால குணமும் உள்ளவர். அவருக்கு நிறைய அந்நிய பார்வையாளர்கள் உண்டு. ஆனா அப்கோர்ஸ் அவர் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறார். இப்படி போனது அவருடைய விவரணைகள். பிரயாணம் ஒருவருடைய சிந்தனைக்கு நன்கு விசாலப்படுவதுடன் சில விளங்காத அறிமுகங்களையும் உண்டு பண்ணி தரும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் கப்பல் பிரயாணம் போகணும்னு ரொம்ப நினைச்சுப்பதுண்டு என்றார் மிஸ் எமிலி. பேப்பர்களில் படிக்கிறோம், அதெல்லாம் ரொம்பவே கவர்ச்சிகரமாக இருக்கு. அப்போ நீங்கள் போகக்கூடாதா என்றாள் ஜோனா. அக்கனவினை நிஜமாக்கிக் கொள்வது என்பதே மிஸ் எமிலிக்கு கலவரமாய்ப்பட்டது. ஓ நோ நோ நோ, அது அசாத்தியமான ஒன்று. எது? கப்பலில் போய் வருவதா? ஏன்?
இப்பெல்லாம் பயங்கர சீப்பாகிடுச்சு. ஓ, செலவை மட்டும் நான் சொல்ல, பெண் தனியாக போவதை தேர்ந்தெடுக்கக்கூடாது. தனியாக பிரயாணம் பண்ணுவது பார்ப்பவர்களுக்கு விசித்திரமாக தெரியும். உங்களுக்கு அப்படி தெரியலையா? நோ என்றாள் ஜோனா. மிஸ் எம்லி சொன்னவளை சந்தேகமாய் பார்த்தார். நான் என் லக்கேஜை எல்லாம் எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு விளங்கலை. அயல்நாட்டு கடற்கரையில் இறங்குவது வேறுபட்ட செலவாணிகள். கலவரப்பட்ட அம்மையாரின் கண்களுக்கு முன்னால் பற்பல தடங்கல்கள் உருபெறுவது தெரிந்தது. அவரை அமைதிப்படுத்த நெருங்கும் தோட்ட கண்காட்சி மற்றும் அதனை விற்பனை பற்றி பேச்சை கொண்டு போனாள் ஜோனா. இது தவிர்க்க முடியாமல் மிஸ்ஸஸ் டேனே கேத்ரா பற்றி பேச வேண்டிய நிலைக்கு எங்களை கொண்டு சென்றது. ஒரு சிறு வலி மிஸ் பர்டனின் முகத்தில் வந்து நின்று பின் அடங்கியது. தெரியுமா டியர் என்றவர் தெரிய வைத்தார். அவ ஒரு விளங்கிக்க முடியாத பொம்பளை. அவ சில சமயங்களில் சொல்லும் விஷயங்கள் இருக்கு பாருங்க. அவை என்ன விஷயங்கள் என்று நான் கேட்டேன். ஓ, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. அப்படி ஒரு எதிர்பாராத விஷயங்களாக இருக்கும் அவை. அவ உங்களை பார்ப்பது இருக்கு பாருங்க, ஏதோ அங்கே இங்கே இல்லாமல் வேறா யாரோ இருப்பதை போல. இதை விளக்குவதில் நான் சுமாராக இருக்கலாம். அந்த பதிப்பை விளக்குவது அப்படி ஒன்றும் சுலபம் கிடையாது. இந்த அழகில் ஒன்று கவனிக்கணும். அவளை வந்து எளிதில் மூக்கை நுழைச்சிக்க மாட்டான். ஒரு பாதிரியாரின் மனைவி வந்து ஆலோசனை தரவல்ல பல கேஸ்கள் இருக்கு. மக்களை இழுத்து அருகில் வைத்து அவங்க வாழ்க்கை பாதையை சீர்படுத்துவது. ஏன்னா மக்கள் அவள் சொல்வதை கேட்பாங்க. இதில் நான் நிச்சயமாக இருக்கேன். அவங்கெல்லாம் அவளை பார்த்து அப்படி பிரமிக்கிறாங்க. ஆனால் அவ தனியாக ரொம்ப தூர தேசத்து சிந்தனையில் இருக்கவே விரும்புகிறா. மேலும் ஒரு விளக்க முடியாத வழக்கம் இருக்கு அவகிட்ட. யாருக்காக இரக்கமோ வருத்தமோ கொள்ளக்கூடாதோ அவங்களுக்காக விசனப்படுவா. இது இன்ட்ரெஸ்டிங் என்றேன் நான். ஒரு அவசர பார்வையை ஜோனாவிடம் பரிமாறிக்கொண்டேன். இத்தனையிலிருந்தும் அவ ஒரு நல்ல சத்தான குடும்பத்தில் பிறந்தவ. அவ பெல்பத் குடும்பத்தில் மிஸ் ஃப்ரோரேவா என்ற பெயரில் பிறந்தா. ரொம்ப நல்ல குடும்பம் அது. ஆனால் இப்படிப்பட்ட ஓல்டு குடும்பங்கள் சில சமயங்களில் விளங்கிக்க முடியாமல் நடந்துக்கும். நல்ல புத்திசாலித்தனமும் சாதுர்த்தியமும் கொண்ட தனது கணவனுக்கு அர்ப்பணிப்பாய் இருக்கா. இப்படிப்பட்ட கிராமத்தில் இருப்பதால் அவளுடைய புத்தி கூர்மை எல்லாம் வீணாய் போவதா நான் நினைப்பதுண்டு. நல்ல மனுஷன், படு நேர்மை. ஆனால் அவர் மேற்குறிப்பா சொல்லும் லத்தீன் தான் எனக்கு சில சமயங்களில் குழப்பத்தை தரும். லத்தீன் மொழியினை நான் பள்ளிக்கூடத்திலேயே படித்திருக்கேன் என்று பேச்சு சென்றபோது இங்கிருக்கும் பள்ளிக்கூடத்து ஆசிரியை பற்றி பேச்சு நீண்டது. இங்கிருக்கும் டீச்சர் ஒரு ஒப்பேராத பொம்பளை என்றார் எமிலி. சிகப்பு பொம்பளை என்றார் அவர். சிகப்பு என்ற வார்த்தையை சொல்லும்போது மட்டும் குரலை தாழ்த்தி கொண்டார். பிறகு சிறு குன்றுகள் வழியாய் நடந்து நாங்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஜோனா சொன்னது, அவங்க ரொம்ப ஸ்வீட்.